இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு முக்கியமான ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு, ரம்யா இந்த மாதிரி சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் என்ன நடக்குது? சாண்ட்ரா எப்போவுமே ரம்யா ரம்யான்னு உங்கள் பேரே தான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. அந்த பிரஜனனா எவிக்ட் ஆன உடனே சாண்ட்ராவும் திவ்யாவும் ஒரே கபோர்டில் ட்ரெஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்போ வந்து திவ்யா என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரஜனனா எவிக்டானா பிரஜனனா பெட்டுக்கு சாண்ட்ரா போயிடுவாங்க. அப்போ அந்த சாண்ட்ராவோட ட்ரெஸ்ஸஸ் எடுத்து அங்கே வச்சு கொடுக்கட்டுமா, அடுக்கி கொடுக்கட்டுமான்னு ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்குது. சாண்ட்ரா அதுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா 2வது தடவையும் கேட்டாங்களாம். கேட்டதுக்கு சாண்ட்ரா அப்பவும் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்களாம். ரம்யாவும் அந்த இடத்துல இல்லையாம். திருப்பி வந்து பார்க்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரம்யா கிட்ட இல்லை, அவளுக்கு வந்து எப்படா ப்ரெசென்ட் போவான்னு இருந்திருக்கா, அப்போ தானே அவளுக்கு ஃபுல் பெட்டு கிடைக்கும், அதுக்காக தான் அவள் வந்து இப்படி கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் என்ன ஆச்சுன்னா, அந்த டஸ்ட்பின் கவர் மாற்றுறாங்கல்ல, அதில் வந்துட்டு திவ்யா அது யார் மாற்றினதுன்னு கேட்டிருக்காங்க போல இருக்குது. அப்போ சாண்ட்ராவும் ரம்யாவும் இருந்ததுனால சாண்ட்ரா பேசாமல் இருந்திருக்காங்க. அப்போ திவ்யா போனதுக்கப்புறமா ரம்யா கேட்டாங்களா, உனக்கு தெரியுமா யார் மாற்றினா, நீ தான் மாற்றினியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, இல்லை நான் மாற்றலை, பாரு தான் மாற்றினா. அப்படின்னா அப்போ அதை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமித்தை கூப்பிட்டு இந்த மாதிரி பாரு தான் மாற்றினாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருப்பவும் அவர் கேட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சாண்ட்ராக்கு திவ்யாவை பிடிக்காது, அதனால அவங்களாவே யோசிச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்டர்வியூவில் கிளியராக போட்டு உடச்சிருக்காங்க. இவங்க என்னடானா, ரம்யா இருந்தால் இப்போ நான் ப்ரூவ் பண்ணும், வியானா இருந்தால் இப்போ நான் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ரம்யாவும் வியானாவும் இல்லை. என்ன பிரச்சனை, சாண்ட்ரா கிட்ட என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து எல்லாமே வந்து அந்த பர்சனை பற்றி எல்லார்ட்டையும் பேச ரெடியாக இருக்காங்க, அந்த பர்சனை தவிர. ஏன்னா அந்த பர்சன்ட்ட பேசினா ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கும்போது உண்மைகள் நிறைய வெளியில் வரும். உண்மை பேசுகிறவங்க பொதுவாக பயப்பட மாட்டாங்க, நிறைய பொய் சொல்லும் போது அந்த பயம் வரும். அவங்க அப்புறம் ரம்யா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஆனால் திவ்யா எங்கேயுமே அந்த மாதிரி சாண்ட்ரா பற்றி தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை தான் மார்னிங்கும் ஃபஸ்ட்டு விக்ரம் சொன்னார், அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசினார். ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.